வணக்கம். இன்றைக்கி நாகை லோட்டஸ் கிச்சனில் மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஆனால் இது வேறு மாதிரி. அது மசாலா பவுடர்லாம் போட்டு நம்ம மட்டன் குழம்பு வச்சோம். இது மசாலா பவுட்ரு போடாமல் அரைச்சி வைக்கிற குழம்பு. எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போது 1 கிலோ கறியையும் நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அடுத்தது 1 ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதில் இப்போது நம்ம மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டுட்டு நல்லா இது ஒரு 6-7 விசில் வர்ற வரைக்கும் ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் நம்ம இதை அடுப்பில் வச்சுருக்கலாம். இப்போ நல்லா 6-7 விசில் வந்துருச்சு. கறி வெந்திருக்கான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு கறி. நம்ம இப்போ குழம்பு வைக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோம். குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் நல்லா சூடேறட்டும். இப்போ நம்ம குக்கரை எடுத்து பக்கத்தில் வச்சிட்டோம். இப்போ சட்டி சூடேறிடுச்சு குழம்புக்கு. இப்போ அதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூனு இல்லாட்டி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏற்கனவே கறி வேக வைக்க வேறு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த சிக்கன் மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 3 கிராம்பு, பட்டை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் அதையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் இதை வதக்கிடுவோம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 தக்காளி நம்ம இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோம். இது ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சதுனால இதை ஜாரை கழுவாமல் அப்படியே வச்சுருக்கேன். இது அதிலேயே இந்த ஒரு 3 தக்காளியை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோம். 3 தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம். இப்போ இந்த தக்காளி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுக்கலாம். அடுத்தது ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவில் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம தக்காளியை நல்லா வதக்கிட்டோம். அடுத்தது நம்ம குழம்பு தூள், எப்போயும் ரெகுலராக குழம்பு வைக்கிறோம்ல, அந்த மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா நம்ம ஒரு நிமிஷம் சும்மா கொஞ்சம் நேரம் நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை வதக்கிட்டோம். இப்போ அந்த கறி வேக வச்ச கறியை நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இதில். ஏன்னா கறி வேக வைக்கும்போது திட்டமாக தான் நம்ம அதுக்கு தகுந்தார் மாதிரி தான் நம்ம தண்ணி வச்சோம். அதனால் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை இதில் சேர்த்துட்டோம். அடுத்தது வந்து இப்போது ஒரு ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து முன்னாடியே சேர்த்தோம்னா அதில் உள்ள காரம் இறங்கிடும். அதனால் தான் நம்ம லேட்டாக போடுறோம். போட்டுட்டு இப்போ ஒரு கலக்கி விட்டுடுவோம். இது நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். கொதித்த பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டயத்தில் வந்து இது நல்லா ஒரு 10-15 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய், ஜீரகம், மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காவையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதை சேர்த்து இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து புதினா கொத்தமல்லியும் பொடியை நறுக்கி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா 10 நிமிஷம் கொதித்த பிறகு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரே மாதிரி நம்ம சிக்கன் மட்டன் செய்கிறத விட இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லோட்டஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.